நிறைய பேர் நான் பார்த்துருக்குறேன். இது என்னோட 27 வருஷம் அனுபவம். they come for prayer. எதுக்கு தெரியுமா? வேலை வேணும்னு ஜெபிப்பாங்க, ஜெபிக்க சொல்லுவாங்க. we pray. நீங்கள் எல்லா இடத்துலையும் சொல்கிறேன், we pray for them. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க? அடுத்த வாரம் என்ன பண்ணுவாங்க? சாட்சி சொல்லுவாங்க. என்னன்னு? கர்த்தர் எங்களுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா சர்ச்சுக்கே வர மாட்டாங்க. அப்புறம் எதுவே அவங்களுக்கு பிரச்சனையாக போயிடுச்சு. வேலையே சர்ச்சு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இப்போ புரியுதுங்களா? இஸ்ரவேல் ஜனங்க எகிப்து வரும்போது என்ன பண்ணாங்க? அங்கே இருக்கிற தங்க நகைகள் எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன பண்ண சொன்னார்? கொடுத்தாரு அவங்களுக்கு. எதை கொடுத்தாரு? எல்லாம் கோல்டு சில்வர் எல்லாம், எகிப்தில் இருக்கிற எல்லா கோல்டு சில்வர் ஆண்டவரே எடுத்துகிட்டு போன்னு சொன்னார். வெள்ளி பொண்ணு எல்லாத்தையும் எங்கே இருக்கிறத எகிப்துக்கு எல்லாத்தையும் நான் இது பண்ண போகிறேன், இங்கே இருக்கிறதெல்லாம் உனக்கு எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி, இங்கே இருக்குது யாரை எடுத்துக்க சொன்னால் ஆண்டவர் தான் பிளஸ்ஸிங்காக கொடுத்தா, எடுத்துகிட்டு போன்னு சொல்லி கொடுத்தாரு. எடுத்துகிட்டு போனாங்க. அதே வெள்ளி பொண்ணை வச்சு ஒரு நாள் என்ன பண்ணாங்க? விக்கிரகம் பண்ணாங்க. இதே வெள்ளி கன்று குட்டியை உண்டாக்கணும். அதே வெள்ளி பொண்ணு ஆண்டவர் கொடுத்த அதே பிளஸ்ஸிங் இப்போ என்ன மாறிடுச்சு? விக்கிரகம். ஆண்டவர் வேலை கொடுத்தாரு, இப்போ வேலை உனக்கு விக்கிரகம். ஆண்டவர் பிள்ளையை கொடுத்தாரு, பிள்ளை உனக்கு விக்கிரகம். சொல்றது சொல்லட்டுமா? God gave you a child, now the child you worship. நீ ஆராதிக்கிறது யார? தேவனை இல்ல, அந்த குழந்தைய. ஆண்டவர் உனக்கு கொடுப்பாரு, நீ என்ன பண்ணிட்ட? ஆண்டவர் கொடுத்தவரை விட்டுட்டு அந்த கொடுத்ததை நீ ஆராதிக்க ஆரம்பிச்சிட்ட. நான் உன்னோட வர்ஷிப் என்ன? நீ யாரை வர்ஷிப் பண்ற? Not God. You worship the job. உனக்கு ஃபர்ஸ்ட் எது? ஃபர்ஸ்ட் எது? உங்களுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் வேலை. அப்புறம் யாரு? அப்புறம் வா ஆண்டவருக்கு. நான் இதை தான் நான் சொல்கிறேன். நான் உன்னுடைய இப்போ நீ என்ன நினைப்ப? வேலை இது இதெல்லாம் நான் உன்னோட ஆரம்பத்தை உனக்கு நினைவு போட்டுருக்கேன். உன்னை உண்டாக்கினது அவர் தான், உன்னை கிரியேட் பண்ணது அவர் தான். அவ்வளோதான் சொல்லுவேன் நான் உனக்கு. உன்னையும் என்னையும் உண்டாக்கினவர். He is the creator. எதுக்காக உன்னை உண்டாக்கினாரு? He created you for him. Read the full Bible. Whole Bible படிச்சு பாரு. இந்த whole Bibleோட சாராம்சம் என்ன தெரியுமா? உன்னை அவருக்காக உண்டாக்கினார். இந்த உலகம் தான் நம்மளோட முடிவா? இல்ல, இன்னொரு உலகம் இருக்கு. அங்க போனா நீ அழுவ, அங்க போனா நீ வேகுவ. நீ இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் எத்தனை வருஷம்? 50 வருஷம், 60 வருஷம், 70 வருஷம், மிஞ்சி 80 வருஷம் இங்க இருப்ப நீ. அப்புறம் ஒரு உலகம் இருக்கு, உனக்கு அதை பத்தி கவலையே இல்லை. இந்த 80 வருஷம் உலகம் நீ எப்படி வாழ்றேன்னு பாரு. ஃபுல்லா ஆசை, ஃபுல்லா பேராசை, போட்டி, பொறாமை, கசப்பு, வஞ்சகம், ஃபுல்லா நம்மளோட இருதயத்தை நிரப்பிட்டுருக்கு. எப்படியாவது முன்னுக்கு வந்துடணும், பழி வாங்கணும், என்னை நிரூபிக்கணும், நான் யார் தெரியுமான்னு காட்டணும். எல்லாத்தையும் இப்படியே நம்ம வாழ்க்கையில போயிடுச்சு.